ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரீ ப்ரூச்சஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலுக்குள்ளே சூப்பராக இருக்கும். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாரீ ப்ரூச் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாருங்கள், இது மாதிரி அழகழகாக இருக்கும். பின்னால் வந்து நம்ம பின்னூசி குத்தி இது பண்ணிக்கலாம். சாரீ ப்ரூச் நம்மளே காசு வெளியே வாங்கினோம்னா அதிக ரேட் ஆகும். ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஷார்டின் ரிப்பன்லையும் நான் முதலே போட்டிருந்தேன் இந்த வீடியோ சாட்டின் ரிப்பனில் சாரீ ப்ரூச். இது வந்து ஒன்லி ஸ்டோன்ஸு இதெல்லாம் வச்சு பண்ணுறதான். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும் அப்படின்னா, இது மாதிரி கோல்டன் பின்னூசி இது மாதிரி வாங்கிக்கிங்க. அப்புறம் பீட்ஸு, அப்புறம் ஸ்டோன்ஸு இது மாதிரி எல்லாம் வெளியே வந்து கிடைக்கிது. டால்ஃபின் இது மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த குந்தன் வச்சு மாதிரி விற்கும். குந்தன் ஒர்க்குக்கெல்லாம் இதுவும் ஒரு பேக்கெட்டாக விற்கும். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கம்பி, இந்த கம்பி இல்லாட்டி நீங்கள் நூல் எதில் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். கம்பினா கொஞ்சம் குயிக்காக வேலை சீக்கிரம் முடியும். ஊசி நூல்லையும் கூட நீங்கள் கோத்து இது பண்ணிக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி எடுத்துகிட்டு இது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸுக்கு பின்னால் எல்லாம் ஓட்டை இருக்கும். இப்போ நம்ம அந்த ஓட்டைக்கு விடுறதுக்கு முன்னால் இந்த சேஃப்டி பின்னில் இப்படி வச்சு சுற்றிக்கிங்க. ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் விட்டுக்குங்க. இப்படி சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு ஈஸியாக தான் இருக்கும். செஞ்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த ஓட்டைக்குள்ளே இப்படியே விட்டுக்குங்க. ஒவ்வொன்றும் கொஞ்சம் இதாக இருக்கும். பீட்ஸ் எங்கே வந்து நுழையுதோ அங்கே விட்டுக்குங்க. இப்போ போயிடுச்சா? போனதுக்கு பின்னால் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மேலே இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த கம்பியை அப்படியே மடக்கி விட்டுக்குங்க. மடக்கி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் சேரீயில் குத்துறதுக்கு இதாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இதையே கோக்க வேண்டியதுதான். இந்த பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் பாசி, இந்த கோல்டன் பீட்ஸுக்கு பதிலாக பாசி இதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு கூட செஞ்சுக்கலாம். நான் என்கிட்ட இது இருந்துச்சு, கோல்டன் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக கோல்டன் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்தாச்சு. இது வந்து பட்டர்ஃப்ளை கோத்துட்டேன். அடுத்தது இது கோத்துட்டேன். பாசி ஒன்று கோத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த மணி இருக்கும்ல, இது மாதிரி இருக்கிறத கோத்து மடக்கி விட்டு சுற்றிக்கிங்க. மடக்கி விட்டு சுற்றி ஒரு சுற்று பாருங்கள். இதுலேயே வந்து எத்தனை பீட்ஸ் நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அடுத்தது டால்ஃபின் வந்து நான் இது பண்ண போகிறேன். டால்ஃபின் இது மாதிரி எல்லாமே விற்கும். பட்டர்ஃப்ளை, டால்ஃபின் இதெல்லாம் பிரேஸ்லெட் செய்யறதுக்கு கூட விற்பாங்க. நீங்கள் அதையும் வாங்கி பிரேஸ்லெட்டும் கூட செஞ்சுக்கலாம். அப்படியே இந்த கம்பி வந்து கோல்டன் கம்பின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ₹1 தான் அந்த கோல்டன் கம்பி. இன்னும் ₹1 வரும்.
அவ்வளோதான். ஒன்றில் 2 ப்ரூச் செய்யலாம், 2 3 பிரேஸ்லெட்னால் 1 செய்யலாம். பாருங்கள் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம குத்துறதுன்னா சேரீயில் இதெல்லாம் குத்திக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நான் மேலே கோல்டன் மறுபடியும் ஒரு லைன் சுற்றி கொண்டு வந்து இதில் இது பண்ணியிருக்கேன். இதில் 2 மாற பட்டர்ஃப்ளை, குட்டி பட்டர்ஃப்ளை வச்சு போட்டிருக்கேன். இதில் வந்து ப்ளைனாக இருக்குது. நம்மளோட கிரியேட்டிவ் தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.